வணக்கம். மீண்டும் உங்களில் அனைவரையும் குரல் நெறியில் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய நபர்களையும் புதிய நண்பர்களையும் வரவேற்பதில் நாங்கள் ரொம்பவும் பெருமகிழ்ச்சியோடு இதை சொல்லிக்கிற விரும்புகிறோம். நாம் இது இப்போ எளிய தமிழில் குரல் அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 15 குரல்கள் பார்த்துட்டோம். இப்போ 16வது குரலாக என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் இந்த வான் சிறப்பில் தான் போயிட்டுருக்கு. வான் சிறப்பில் 6வது குரல் இது. விசும்பிற் துளிவீலி அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது. விசும்பிற் துளிவீலி அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது அப்படிங்கிறது தான் இந்த 6வது குரல். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியுது, வார்த்தைக்கு வார்த்தை. இப்போ நம்ம இதோட அர்த்தத்தை பார்ப்போம். விசும்பின் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை விசும்பின் அப்படின்னா என்ன? மேகத்திலிருந்து துளி அப்படின்னா மலை துளி. விசும்பின்னா மேகத்திலிருந்து, துளி அப்படின்னா மலை துளி. வீலி நல்லால் மலை துளி விழாவிட்டால். மற்றாங்கே அப்படி விழாம போகும் பட்சத்தில் பசும்புத்தலை, பசும்புல், மழை பெய்யலைன்னா பசும்புல்லோட தலை காண்பரிதுன்னா காணவே முடியாது. இப்போ தரையில் மழையே பெய்யலை, பசும்புல் தலையை கூட பார்க்க முடியாதுங்கிறது தான் இந்த குரலை ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்கிறாரு 16வது குரலில். இப்போ நம்ம தான் ஒரு பேராகிராஃபாக பார்த்துருவோம். மேகத்திலிருந்து மழை துளி விழவே இல்லை என்னும் பட்சத்தில் பூமியில் ஒரு புல் பூண்டு கூட தலையை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குரலின் சிம்பிளான ஒரு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. மேகத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி விழலைன்னா கூட தரையிலேருந்து ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கிறது தான் இந்த குரல் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நாம் போன வீடியோவில் ஒரு விடுகதை போட்டிருந்தோம். 50 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருளை அதை ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன? ஒன்றும் இல்லை, கேலண்டர் தான். அந்த கேலண்டரை ஒரு வருஷத்துக்கு நாம் டே கேலண்டராக இருக்கட்டும், மந்த் கேலண்டராக இருக்கட்டும், ஒரு வருஷம் கழித்து தான் அதை தூக்கி கீழே பண்ணுவோம். நம்ம வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் கேலண்டர் அப்படிங்கிறது தான் அந்த விடுகதையோட ஆன்சர். இப்போ இன்னொரு விடுகதை இப்போ போடுவோம். என்ன விடுகதை அப்படின்னா, வானத்தில் ஒரு சட்டியை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அந்த சட்டி நிறைய தண்ணி, சாதாரண தண்ணி இல்லை, இனிக்கக்கூடிய தண்ணி. எறும்பு கூட அந்த தண்ணிக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அந்த பாத்திரம் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதுதான் இன்றைய விடுகதை. இந்த விடுகதை எல்லாரும் சொல்லிடுவீங்க, ஆனால் யாரும் முன் கமெண்ட்ஸில் மட்டும் எழுதவே மாட்டேன்றீங்க. சொல்லுங்கள், கைதட்டுறோம். இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்களே சொல்லி உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.